ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூடியூப் சேனலோட வீடியோஸ் வந்து எப்படி நம்ம டைமிங்க்கு அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா இப்போது மினிமம் வந்துட்டு 100லேருந்து 1000 வீடியோஸ் நீங்கள் போடுற மாதிரி அப்படி இருக்குன்னா சரி, நீங்கள் அது வந்து அட் அ டைம் ஒன் டே, அதாவது ஒரே நாளில் மொத்த வீடியோஸும் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ அது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அப்லோடுன்ற ஆப்ஷனில் இங்கே ஷெட்யூல்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஷெட்யூல்டுன்ற ஆப்ஷனை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷெட்யூல் பார்த்திங்கன்னா நம்ம எந்த டைமுக்கு எந்த டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அப்லோட் பண்ணி வைக்கிறோமோ வீடியோஸை, ஸோ அந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டே அந்த டைமுக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ பப்ளிஷ் ஆகிடும் ஸோ யூடியூப் சேனலில். ஸோ இந்த வீடியோஸ் வந்துட்டு நம்ம எப்படி வந்து அப்லோட் பண்ணி ஷெட்யூல் டைமுக்கு வைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம யூடியூப் சேனலை லாகின் பண்ணிப்போம். லாகின் பண்ணதுக்கப்புறம் மை சேனல் போய்ட்டு அப்லோட் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செலக்ட் ஃபைல் அப்லோடுன்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பப்ளிக்கு ப்ரைவேட் ஷெட்யூல்னு இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ப்ரைவேட்டில் வச்சு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு ஸோ வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் கொடுங்க. அகெயின் வந்துட்டு ஆட் மோர் வீடியோஸ் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் இன்னொரு வீடியோவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து ப்ராசஸிங் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த இடத்துல நம்ம டைட்டில் டேகிங் எல்லாமே இன்சர்ட் பண்ணிடலாம். சரி, நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆகிறதுக்குள்ளே நம்ம டேகிங் எல்லாமே இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேகிங் வந்து கீப் பண்ணியும் பண்ணலாம், காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, வந்து ப்ராசஸிங் வந்து கம்ப்ளீட் ஆக போதும். ஸோ டேகிங்கும் இன்சர்ட் பண்ண பிறகு
ஸோ நம்ம இது எல்லாமே முடிச்சிட்டோம். முடிச்சது பிறகு பார்த்திங்கன்னா டேகிங்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தம்ப்நெயில் இருக்குது. ஸோ தம்ப்நெயில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் தம்ப்நெயில் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டும் நீங்கள் அப்புறம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரைவேட்னு இருக்க இடத்துல நம்ம ஷெட்யூலுக்கு போவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஷெட்யூல்டு வந்து டைமிங் இருக்குது, டேட்டு டைமிங் வந்து. ஸோ நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இப்போ 17 இருக்குது, இல்லைனா நம்மளுக்கு என்ன டேட் வந்து தேவையோ அந்த டேட்டுக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 18 செலக்ட் பண்ணுறேன். டைமிங் வந்துட்டு 2:30 வச்சுருக்கேன். ஸோ ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா ஷெட்யூலில் போய்ட்டு 20க்கு வச்சுருக்கேன். 20 செலக்ட் பண்ணிவிட்டு டைமிங் வந்துட்டு 6 o'clock வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபினிஷ் ஆன பிறகு இப்போ ஷெட்யூல்டு ஆல்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம வீடியோஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வீடியோ மேனேஜரில் போய்ட்டு வியூ பண்ணுவோம். சரி, நம்ம போட்டு அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வீடியோஸில் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா வீடியோஸ் லிஸ்ட்டில் ஒரு வீடியோ வந்து 20 May 20க்கும் 6 o'clockக்கும் போட்டிருந்தோம். ஸோ அது இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு 18க்கு போட்டிருந்தோம். ஸோ 18க்கு 2:30க்கு. ஸோ அதுவும் வந்திருக்கு. சப்போஸ் நம்ம இந்த வீடியோஸ் வந்துட்டு நம்ம எடிட் பண்ணணும், டைமிங் சேஞ்ச் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஸோ ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த இன்ஃபோ செட்டிங்ஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோவோட எடிட்க்கு வந்துடும், எடிட் பேஜுக்கு. ஸோ இந்த எடிட் பேஜ் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணுன்னா அகெயின்ஸ்ட் வந்துட்டு திரும்பவும் நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணி டேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 19க்கு வச்சுக்கலாம். ஸோ என்ன டேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோமோ அகெயின்ஸ்ட்டு அதே திரும்பவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி டைமிங்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சேஞ்ச் பண்ண டேட்டும் டைமும் வந்திருக்கு. பப்ளிஷ் ஆன் ஃப்ரைடே May 19, 2017. ஸோ இந்த ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே சேவ் ஆகிடுச்சு. ஸோ சேவ் ஆன பிறகு நம்ம பேக் போய் பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 18ல் கொடுத்துருந்தோம். இப்போ வந்துட்டு டேட்டும் டைமும் 19க்கு மாற்றிருக்கோம். ஸோ அந்த டைமிங் பார்த்திங்கன்னா 5 o'clock மாற்றிருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணும்போது வீடியோஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் இல்லாமல் நம்ம வந்துட்டு நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோஸை வந்துட்டு டே டு டே வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ புதுசாக வந்து யூடியூப் சேனல் தொடங்குறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவங்களோட வீடியோஸை வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். ஸோ எடிட் பண்ணி கூட அவங்க மற்ற டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.